நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம். மசாலா பொருட்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சூப்பராக ஒரு மணக்க ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைச்சி விட்ட சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பருப்பு முதல்ல நம்ம வேக போட்டுடலாம். 200 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் பருப்பு, அதனால தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். இதோட 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் பருப்பு வேகிறதுக்கு. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ மூடி விசில் போட்டுடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விட்டுடலாம். பருப்பு வந்து இந்த சாம்பாருக்கு நல்ல குழைய வேகணும். ஒரு 5 விசில் விட்டுடலாம். விசில்